வெல்கம் டு தவாரின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஃபைனல் அன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து மேட்செல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறது கிடையாது, அதெல்லாம் பேன் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு வாட்ச் அலாங் பார்ட்டின்னு வச்சுக்கிங்களேன். எப்படி நான் வீட்டில் உட்காந்து தனியாக மேட்ச் பார்த்துட்ருப்பேன், அதுக்கு ஜாலியாக இங்கே ஸ்ட்ரீம் பண்ணோம்னா மேட்சை பற்றி உங்களோட சேர்ந்து எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு வீடியோ கேம் விளாண்டுட்டு நம்ம இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பேசி உங்களோட அரட்டை அடிக்கிறது தான் பிளானு. இது எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறனால வந்து எதாவது கிவ் அவே கொடுக்கலாமா இல்லை கிஃப்ட் வச்சர் கொடுக்கலாமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இதை பற்றி நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ வந்து அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது எங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபன்னாக ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணலாம். அதாவது நம்ம சின்ன வயசில் கிரிக்கெட் விளாடும் போது நம்மளே இஷ்டத்துக்கு ஒரு ரூல் சொல்லுவோம்ல. ஆஃப் சைடு மட்டும்தான் ரன்னு, லெக் சைடு 3 தடவை அடிச்சு அவுட்டு, 1 பிச் கேட்ச்சு, லெஃப்ட்டில் தான் கேட்ச் பிடிக்கணும். இந்த மாதிரிலாம் நம்மளே வினோதமாக ரூல்ஸ் க்ரியேட் பண்ணிருப்போம். இன்னும் ஹைலைட்டாக எங்கள் ஏரியா சைடு விளாடுவாங்க. எப்படின்னா 1 பால் அவுட் அப்படிம்பாங்க. நீங்கள் எத்தனை பால் வேணாலும் பேட்டில் அடிக்கலாம், ரன்னெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் ஒரு பால் பீட் ஆகிட்டிங்கன்னா அவுட்டு. இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணி விளாண்டுருப்போம். இப்போ என்னடான்னு பார்த்தா இன்டர்நேஷ்னலி அப்படி தான் விளாண்டுருக்கானுங்க. இம்பேக்ட் பிளேயர் ரூல் அப்படி தான். 11 பேர் விளாண்டுருந்த கேமை 12 பேர் ஆக்கிட்டாங்க. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஐபிஎல் ஆல்ரெடி பயங்கர ட்ராமாவாக போயிட்டுருக்கு. இந்த ட்ராமாவை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி ரூல்ஸு இல்லை சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரூல்ஸு, இதை ரூல்ஸ்னு கூட சொல்ல முடியாது, சேஞ்சஸ்னு வச்சுங்களேன், யோசிச்சு வச்சுருக்கேன். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்ட்ரைக்கர் செக். அதாவது இந்த ரூலில் பவுலர் வந்து பாலை ரிலீஸ் பண்ணும் போது நான் ஸ்ட்ரைக்கரோட பேட் வந்து க்ரீஸ்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இது இப்போ ரொம்பவே ஈஸி. ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ வந்து மெயின் அம்பையர் வந்து நோ பால் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தேர்ட் அம்பையர் வந்து கேமரா மூலமாக செக் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்படி செக் பண்ணும் போது பவுலரோட கால் வந்து எப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகுதோ அதே டைமில் நான் ஸ்ட்ரைக்கரோட பேட் வந்து க்ரீஸுக்கு வெளியே இருந்தது அப்படின்னா பேட்டிங் டீமுக்கு பெனால்ட்டி ரன் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள், இது பயங்கரமாக இருக்குல்ல. லாஸ்ட் ஒரு பாலுக்கு 4 ரன் வேணும், 4 அடிச்சிட்றாங்க. ஆனால் நான் ஸ்ட்ரைக்கரோட பேட் வந்து க்ரீஸ் விட்டு வெளியே இருக்குது. அப்போ பெனால்ட்டி -5 அப்படின்றாங்க. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குல்ல ட்ராமா. அடுத்தது ரன்ஸ் பேஸ்ட் ஆன் பவுண்ட்ரி டிஸ்டன்ஸ். அதாவது இந்த ரூலில் எவ்வளோ தூரத்துக்கு சிக்ஸ் அடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ரன். இப்போ வந்து கிரவுண்டு வந்து ஒரு 50 மீட்டர்னு வச்சுங்க. 50லேருந்து 55 மீட்டரில் அடித்தா 6 ரன். அதே 55லேருந்து 60 மீட்டர் அடித்தா 8 ரன். இப்படி கொண்டு வந்தால் செமையாக இருக்காது? ஏன்னா ஆல்ரெடி ரன் அடித்து கூச்சிட்டு இருக்கானுங்க. இன்னும் அடிக்க வேண்டியதான், 300-400 அடிக்க வேண்டியதான். நான் இதை யோசிக்கும் போதே வேண்டிக்கிட்டேன், இந்த ரூலை யோசிக்கும் போதே வேண்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூல்லாம் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இந்த லோக்கல் கிரவுண்டில் விளாண்டுட்டு, சின்ன கிரவுண்டில் விளாண்டுட்டு, பெரிய கிரவுண்டில் போய் விளாண்டா மாட்டிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த ரூல் மூலமாக வந்து அவங்க ரேஞ்ச் ஹிட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய கிரவுண்ட்லேயும் போய் ஈஸியாக 6 அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒன்று தான் அட்வான்டேஜ். ஆனால் இந்த ரூல்லாம் வேணாம். ஜென்ரலாகவே ஐபிஎல் வந்து பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து பயங்கர சாதகமாக இருக்குது. யூஸ் பண்ணுற பிச் ஆகட்டும் இல்லை யூஸ் பண்ணுற பால் ஆகட்டும் எல்லாமே வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் இருக்குது. பவுலர்ஸை போட்டு தம்சம் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இந்த சீசனில் 200லாம் ஏதோ ஃபன்னுக்கு அடிச்சிட்ருக்காங்க, ஏதோ புக் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி. இப்போ நான் சொல்ல போகிற ரூல் வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி வந்து 6 ஓவர் பவர் பிளே இருக்குல்ல, இப்போ 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் வெளியே நிறுத்த முடியும், இதெல்லாம் உள்ளே இருக்கணும். அதே மாதிரி 7ஆவதுலேருந்து 20ஆவது ஓவருக்குள்ளே கேப்டன் வந்து ஒரே ஒரு ஓவர் வந்து பவுலர் பவர் பிளே எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேயர் மட்டும் சர்க்கிள்குள்ளே இருந்தால் போதும், மீதி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து சர்க்கிளுக்கு வெளியே நிறுத்திக்கலாம். இப்படி இருக்கும்போது பவுலர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ரன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒன்றாவது கன்சிடர் பண்ணுங்கடா, ஜாலியாக இருக்கும், நிறைய ட்ராமா க்ரியேட் ஆகும், பவுலர்ஸ் கொஞ்சம் சாதகமாகவாது இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டிமோஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரலாம். அதாவது வந்து நம்ம ஊரில் கிரிக்கெட்டில் ABCD அப்படின்னு 4 டிவிஷன் இருக்குல்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இயர் எண்டில் வந்து பாட்டமில் இருக்க 2 டீம் வந்து லோயர் டிவிஷனுக்கும், லோயர் டிவிஷனில் டாப்பில் இருக்க 2 டீம் வந்து ஹையர் டிவிஷனுக்கு ப்ரொமோட் ஆவாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வாங்க. மெகா ஆக்ஷன் நடக்கும் போதே சொல்லிடுங்க, இந்த இயரில் வந்து இப்படி தான் பண்ண போகிறோம். டாப்பில் வர 5 டீம் வந்து ஹையர் டிவிஷன், பாட்டம் 5ல் வர டீம் வந்து லோயர் டிவிஷன் அப்படின்னு பிரிச்சுருங்க. 2 டிவிஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரிட்டன்ஷன் பாலிசி, டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் மணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இயர் எண்டில் வந்து ஹையர் டிவிஷன்லேருந்து ஒரு டீம் கீழேயும் லோயர் டிவிஷன்லேருந்து ஒரு டீம் மேலேயும் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் மேட்சஸ் கம்மியாகும். இங்கே நீங்கள் நிறைய டீம் என்ன உள்ளே கொண்டு வரலாம். 10 டீமுங்கிற நீங்கள் 14 டீமாக கொண்டு வரலாம். டிவிஷன் வந்து 7ஆக பிரிச்சுக்கலாம்.
நிறைய டீம் வந்தால் என்ன, நிறைய காசு, அதுதான் ஐபிஎலுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தால் அதை அவங்க அச்சீவ் பண்ணலாம். லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க வினோதமான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரலாம். கீழே கமெண்ட்டில் வந்து போடாதீங்க ப்ரோ, தான் காலகாலமாக ஃபுட்பாலில் இருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு. அதே கான்செப்ட் தான், அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். பட் ஆனால் அது வந்து இது ஐபிஎலுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூல் படி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஐபிஎல் பாதி மேட்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எங்கிட்ட ஒரு டீம் இருக்குன்னு வச்சுங்க, நான் போய் சொல்லலாம் இன்னொரு டீம்கிட்ட, நான் இந்த பிளேயர் தர்றேன், உங்கள் டீமில் இந்த பிளேயர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை நான் ஆக்ஷன் பண்ணும்போது என்கிட்ட மீதி காசு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த காசை வச்சு ஒரு டீம்கிட்ட போய் நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன், அந்த பிளேயர் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். இதனால் என்ன ஆகுன்னா, மிட் சீசனில் வந்து ஒரு ஹைப் க்ரியேட் ஆகும், எந்த பிளேயர் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீம் வந்து ஈக்குவல் வெயிட்டாக ஈக்குவல் காம்படிட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து எனக்கு எதாவது இன்ஜுரி பிளேயர் இருந்துருந்தாங்கன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி ரூல் மூலமாக சான்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எஸ்ஆர்ஹெச்சில் வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். அவர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடுறதே இல்லை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் பர்ஃபெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக. ஏன்னா 2 டீம்லையும் ஆர்சிபிலையும் எம்ஐயில் வந்து பெரிய ஸ்பின்னர்ஸ் கிடையாது சொல்லிக்கிற மாதிரி. பியூஷ் சாவ்லா இருக்கார், மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா ஷிகர் தவன் இன்ஜுரி ஆனாரா, கேப்டன் அவர் தான். ஷாம் கரன் வச்சு ட்ரை பண்ணாங்க, பெருசாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை. இந்த ரூல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பஞ்சாப் போய் டேரெக்டாக சென்னைக்கிட்ட எனக்கு அஜிங்க ரகானவை கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடலாம். சென்னை ஈஸியாக கொடுத்துருவாங்க, ஏன்னா ரகானே பெரிய ஃபார்மில் இல்லை. ஆனால் ரகானே வந்து நமக்கு தெரியும் கேப்டன் மெட்டீரியல், ஓப்பனிங் ஆடுறாரு, பர்ஃபெக்டாக ஷிகர் தவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறையா வந்து க்யூரியாசிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ரூல் மூலமாக. அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து நான் யோசித்த வினோதமான ரூல்ஸு சேஞ்சஸ்ஸு. இந்த மாதிரி நீங்கள் எதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் சொன்னதில் வந்து எது வந்து உங்களுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.